மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெஷரிங் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அதாவது லாங் டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு 2 யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஒன்று, இன்னொன்று வந்து லைட் இயர். இப்போ வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன? ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன். அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 AU, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைட் இயர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ப்ராக்சிமா செஞ்சுரி. அதாவது என்னென்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற நியரஸ்ட் ஸ்டார் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராக்சிமா செஞ்சுரி. இட் இஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 2,68,770 AU. அதாவது என்னென்னா AU அப்படின்னா என்னென்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2,68,770 astronomical unit. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு we can note here that using AU for measuring distances of stars would be unwidely. Therefore, astronomers use a special unit called light year for measuring the distance in deep space. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்டாரோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை யூஸ் அதாவது இது வரைக்கும் யாரும் வந்து ஸ்டாரோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்ட்ரானமர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா லைட் இயர் வந்து யூஸ் பண்ணினாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we have learned that the speed of light in vacuum is 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதாவது என்னென்னா வேக்கம் ஸ்பேஸில் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னா வேக்கம் ஸ்பேஸில் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைட்டோட ஸ்பீட் வந்து வேக்கம் ஸ்பேஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட், திஸ் மீன்ஸ் தட் லைட் ட்ராவல்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர் இன் 1 செகண்ட். அதாவது 1 செகண்டில் லைட் வந்து என்னன்னா 3 × 10⁸ மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. அதாவது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேக்கம் ஸ்பேஸில். இன் எ இயர் நான் லீஃப் தேர் ஆர் 365 டேஸ். இப்போ வந்து 1 இயருக்கு, அதாவது லீஃப் இயர் இல்லாமல் 1 இயருக்கு ஹவு மெனி டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 365 டேஸ். ஈச் டே ஹேஸ் 24 hours. ஈச் ஹவர் ஹேஸ் 60 minutes அண்ட் ஈச் மினிட்ஸ் ஹேஸ் 60 seconds. அதாவது என்னென்னா லீஃப் இயர் இல்லாமல் 1 இயருக்கு எவ்வளோ டேஸ்னால் 365 டேஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒன் டேக்கு எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24 hours. இப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா 60 minutes. நெக்ஸ்ட்டு வந்து 1 மினிட்ஸ்க்கு எவ்வளோ செகண்ட்ஸ்னால் 60 seconds. ஓகேங்களா? தஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 1 year. அதாவது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து 1 இயரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ 1 இயர் எவ்வளோனா 365 days இன்ட்டு ஒன் டேக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் 24 hours இன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ மினிட்ஸ்னால் 60 minutes இன்ட்டு 1 மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்னால் 60 seconds. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னா 3.153 × 10⁻7 செகண்ட். ஓகேங்களா? அதாவது 3.153 × 10⁻7 செகண்ட். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 1 year. 1 இயரில் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.153 × 10⁻7 செகண்ட். If light travels as a distance of 3 × 10⁸ meter in 1 second, then the distance traveled by a light in 1 year. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 செகண்டில் வந்து எவ்வளோ லைட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர். நெக்ஸ்ட்டு 1 இயரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.153 × 10⁻7. ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 10⁸ × 3.153 × 10⁻7. இப்போ மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோனா 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகேங்களா? திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் த 1 light year. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 1 light year அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்.
ஸோ லைட் இயரோட வேல்யூ எவ்வளோனா 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர். ஓகேங்களா. 1 light year இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் வேக்கம் டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 year. அதாவது என்னென்னா 1 light year அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேக்கம் ஸ்பேஸில் வந்து 1 இயரில் லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 1 light year அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ 1 light yearோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 light year equal to 9.46 into 10^15 meter. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர் ப்ராக்சிமா செஞ்சுரி இஸ் அட் 4.22 light years from எர்த் அண்ட் த சோலார் சிஸ்டம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ லைட் இயரில் நம்ம வந்து ஸ்டாரோட டிஸ்டன்ஸு, அதாவது என்னென்னா இப்போ நியரஸ்ட் ஸ்டார் தான் நம்ம பார்த்தோம். நியரஸ்ட் ஸ்டார் அதாவது என்னென்னா சோலார் சிஸ்டத்தில் நியரஸ்ட் ஸ்டார் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராக்சிமா செஞ்சுரி. இப்போ லைட் இயரில் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 4.22 light year. ஓகேங்களா. த எர்த் இஸ் லொக்கேட்டட் about 25,000 light years away from the galactic center. அதாவது என்னென்னா கேலக்சிக் சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எர்த் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25,000 light இயரில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைட் இயர்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்னா நியரஸ்ட் ஸ்டார், அதாவது சோலார் சிஸ்டத்தில் நியரஸ்ட் ஸ்டார் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராக்சிமா செஞ்சுரி. ஓகேங்களா. இதோட டிஸ்டன்ஸ் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா 2,68,770 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா அஸ்ட்ரானமர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து யூஸ் பண்ண மாதிரி அவங்க கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைட் இயரை வந்து லைட் இயர் யூஸ் பண்ணி வந்து இந்த ப்ராக்சிமா செஞ்சுரியோடைய டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணினாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா லைட் வந்து 1 செகண்டில் வேக்கம் ஸ்பேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகேங்களா. இப்போ வந்து 1 இயரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 இயருக்கு எவ்வளோ டேஸ்னால் 365 டேஸ். அப்போ ஒன் டேக்கு எவ்வளோ ஹவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24 hours. இப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸ்னால் 60 minutes. 1 minute வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்னால் 60 seconds. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் 3.153 × 10⁻7 செகண்ட். ஓகேங்களா. இப்போ வந்து லைட் இயர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 செகண்டில் லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, அது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 1 இயரில் எவ்வளோ அதாவது 1 இயரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி கிடைக்கிற ஆன்சர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் லைட் இயர். 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகேங்களா. ஸோ லைட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 இயரில் லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகுதோ அதுதான் வந்து 1 light year அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. 1 light year எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 9.46 × 10⁻15 மீட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து ப்ராக்சிமா செஞ்சுரியோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது டிஸ்டன்ஸ் ப்ராக்சிமா செஞ்சுரியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 4.22 light year. ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா டுடே ஹோம்ஒர்க்கு 7th standard சயின்ஸு டுடே ஹோம்ஒர்க்கு வாட் இஸ் 1 light year? 1 light yearனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1 light year இஸ் டிஃபைன்டு அஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்கம் டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 year. அதாவது 1 இயரில் வந்து லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 1 light year அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ 1 light year ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகேங்களா. ஸோ சயின்ஸு லெசன் 1 இந்த கொஷின் ஆன்சர் 1ஐயும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.